அம்மா பாப்பாவை பார்த்த உடனேயே காவேரி அவங்கள கட்டுப்பிடிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயோ ராகவுக்கு தர்மாடி கொடுக்க, இதுக்கு பயந்து போன ராகவும் விஜய் கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடுறாங்க. ஆனா அப்படி ஓடும்போது நடு ரோட்டு பக்கமா போனதுனால கரெக்டா அந்த பக்கமா வந்த லாரி ஒண்ணு கண்ணு மிக்கிற நேரத்துல ராகவ அடிச்சு தூக்கிடுது. இத பார்த்துட்டு எல்லாருமே செம்ம ஷாக்கோட இருக்க, ராகவ் ரொம்ப பெரிய காயத்தோட தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்க போலீஸ் வேனு ஆம்புலன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நிக்குது. ராகவையும் ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டுட்டு எடுத்துட்டு போறாங்க. அதே நேரத்துல விஜயும் விஜயோட சித்தப்பாவும் போலீஸ்காரங்க கிட்ட என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே சொல்றாங்க. உடனே போலீஸ்காரங்களும் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, அதுக்கப்புறமா அம்மா பாப்பா மிஸ் என் மேல கோவமா இல்லைல்ல, நீங்க என் கூடவே இருப்பீங்களான்னு கேட்க, அதனால அம்மு கூடயே காவேரியும் அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு அம்முவை விஜய் கூட சேர்ந்து தூங்க வச்சுட்டு கீழே வந்து நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல சாரதாவுக்குமே இந்த விஷயத்த சொல்ல, இதை கேட்டுட்டு சாரதாவும் அந்த ராகவுக்கு இதெல்லாம் தேவைதான்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட ராகவ கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் தாத்தாவும் ராதாவும் வீட்டுக்கு போறேன்னு சொன்ன காவேரிய இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் இங்கேயே தங்கிட்டு போமான்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ண, அதனால காவேரியும் அங்கேயே தங்கறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. ஆனாலும் காவேரி மனசுக்குள்ள எங்க இத தன்னோட அம்மா கிட்ட சொன்னா அம்மா நம்மளை திட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து சாரதாவுக்கு கால் பண்ணி சொன்னா, சாரதாவோ சரி சரி நீ அங்கேயே இருன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரி ஷாக்கோட நின்றுக்கிட்டு இருக்கும்போது விஜய் அவங்க கிட்ட வந்து, என்னங்காச்சு என்னாச்சு வீட்டுல சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். எங்க அம்மா இதுக்கு முன்னாடி நான் சொந்தக்காரங்க வீட்ல தங்குறேன்னு சொன்னா கூட அவ்ளோ கோவப்படுவாங்க. என்ன வெளிய யார் வீட்லயுமே தங்க விட்டுருக்கவே மாட்டாங்க. ஆனா இப்போ இங்க நான் தங்கிட்டு வரேன்னு சொன்னதுக்கு எதுவுமே சொல்லல. அதனால தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே விஜயும் சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு என் மேலயும், என் குடும்பத்து மேலயும் ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அவங்கள நம்பி இங்க தங்கறதுக்காக அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு மாடியில குட்டி காவேரி பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இன்னுமே தன்னை அந்த கடத்தல்காரங்க கார்ல கடத்திட்டு போறதா நினைச்சு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க, இத பார்த்துட்டு காவேரியும் குடும்பத்துல இருக்கவங்களும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் விஜயும் அழுதுகிட்டே குட்டி காவேரிய சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா குட்டி காவேரி கண்ணை கூட திறக்கிற மாதிரியே தெரியல. உடனே காவேரியும் விஜயை இந்த பக்கம் கூப்பிட்டுட்டு அவங்க காவேரி கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காவேரியோட குரலை கேட்ட உடனேயே குட்டி காவேரி கண்ணை முழிச்சு காவேரியை கட்டுப்பிடிச்சு, மிஸ் என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்ல, உடனே காவேரியும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நான் உன் கூடயே தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு விஜய் தாத்தா விஜயோட சித்தின்னு சொல்லிட்டு 3 பேர்கிட்டையும் நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அம்முவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அவங்க அம்முவை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ராதாவும் தாத்தாவும் ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி காவேரியை பார்த்துக்கிட்டு இருக்க, விஜயுமே சரிங்க மிஸ் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் என்னதான் அந்த ரூமை விட்டு போனாலும் அவங்க வெளியவே நின்று அம்முவும் காவேரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அன்பா இருக்காங்கன்றத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு கட்டத்தில் உட்காந்தபடியே குட்டி காவேரியை பார்த்துக்கிறதுக்காக காவேரி தூங்காம அப்படியே கண்ணை மூடி மூடி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க கொஞ்ச நேரத்திலேயே உட்காந்துருந்தே தூங்கிடுறாங்க. இதை பார்த்த விஜயும் காவேரிக்கே தெரியாம மெல்லமா அவங்களோட பக்கத்துல போயிட்டு அவங்கள லேசா கீழே படுக்க வச்சு அவங்களுக்கு போர்வெல்லாம் போத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம காவேரி முழுசா தூங்கல. விஜய் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை எல்லாத்தையுமே அவங்க தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா தன்னோட கண்ணை திறந்து இவர் எதுக்காக நம்ம கிட்ட இவ்வளோ அன்பா நடந்துக்கிறாங்க, ஒருவேளை எல்லார்கிட்டயுமே இவங்க இப்படிதான் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல விஜய் அவங்களோட ஒய்ஃபை பத்தி சொன்ன எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஏன் இவங்களோட ஒய்ஃபா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு தெரியல. சரி, இதை பற்றியெல்லாம் நான் தான் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே யாரோ வர்ற மாதிரி தெரியுது. அதனால மறுபடியுமே காவேரி தூங்குற மாதிரி அம்மா பாப்பா பக்கத்தில் படுத்திருக்காங்க. ஆனால் வந்திருந்தது வேற யாரும் கிடையாது, தாத்தா தான். தாத்தா காவேரி தூங்குறதா நினச்சிக்கிட்டு அம்மாவும் காவேரியும் ஒன்றா படுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே, இந்த 5 வருஷமா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் காவேரி, உனக்கு நான் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், உன் பொண்ணையும் உன் புருஷனையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க காவேரியோட காலை பிடிக்கிறாங்க. அப்ப திடீர்னு எந்திரிச்சு உட்காந்த காவேரியும், நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, என்னோட பொண்ணையும் என் ஹஸ்பண்டையும் நீங்க தான் என்கிட்ட இருந்து பிரிச்சிங்களா, நீங்க இப்போ யாரை பத்தி எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அப்போ காவேரி இப்படி முழிச்சிருந்து நம்ம பேசினதை கேட்டதை கேட்ட தாத்தாவும் அதிர்ச்சியோட குட்டி காவேரிய
நம்ம காவேரின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ தாத்தா ஏதோ காவேரிக்கு மன்னிப்பு கேட்குற விதமா வந்ததுனால, இப்போ காவேரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா, காவேரிக்கு திடீர்னு தாத்தா மொத்த உண்மையுமே சொல்லிட்டாங்கன்னா, டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் இன்னுமே மோசமாக வாய்ப்பு இருக்கா? அவங்க இருக்கிற ஞாபகத்தையுமே மறந்து, இன்னுமே ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைன்னா தாத்தா சொல்ல சொல்ல காவேரிக்கு எல்லா ஞாபகமும் வந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு சீன் நடந்தா சூப்பரா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.